அதாவது நம்ம இப்போ ஒரு கார் விற்கிறோம், அதை எடுத்துட்டு போய் அவங்க கஸ்டமர் போய் இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து இப்போ நேம் டிரான்ஸ்ஃபர் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனையில் இருக்குது. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸ் ப்ராப்ளம் என்னன்னா, ப்ரீவியஸ் ஓனர் வந்து அவங்க ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம அப்படி ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாங்க, ஓடிபி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி ஆஃபீஸ்லலாம் எடுத்திங்கன்னா, நாங்கள் ஆர்சி ஓனரோட ஃபோன் நம்பரு ப்ளஸ் அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அவங்களோட ஐடி ப்ரூஃபு எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணி தான் நாங்கள் கஸ்டமருக்கே ஒப்படைக்கிறோம். அவங்க போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் ஈஸியாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லைன்னு எங்கள்கிட்ட சொன்னாலும் நாங்கள் உடனே கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் நம்ம வித்தாச்சு வண்டி இந்த ஊர் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா ஈஸியாக கம்யூனிகேஷன் டைரெக்டாக நடக்கிறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம பேர் மாற்றுறது மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேர் மாற்றி வந்த உடனே இன்சூரன்ஸு அந்த டேட்லேருந்து 14 நாளைக்குள்ள நீங்கள் இன்சூரன்ஸு உங்கள் பேரில் மாற்றிக்கோங்க. ஆர்சி ஒருத்தர் பேர்லேயும் இன்சூரன்ஸ் ஒருத்தர் பேர்லேயும் இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா இதுக்கு வந்து ப்ரீவியஸ் ஓனர் பொறுப்பாக மாட்டார், இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட காசு தான் லாஸ் ஆகும். ஆர்சி பேர் மாற்றினா உடனே நீங்கள் இன்சூரன்ஸு பேர் மாற்றி ரெண்டும் ஒரே பேர்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. தேங்க்யூ.